ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற சமுதாய வளைகாப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கின்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு முன்னால் உரையாற்றிய இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக மகளிருக்கான திட்டங்களை மட்டுமே முன்னெடுத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினால் நீண்ட நேரமாகும். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட தொடங்கி இதுவரை 1,15,000 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டும் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டத்தை பார்த்துதான் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களின் போது தேர்தல் வாக்குறுதியாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நாங்களும் இந்தந்த மாநிலங்களில் செயல்படுத்துவோம் என்று அறிவித்து அதன்படி தேர்தல் அறிக்கையிலும் அதை இடம்பெற செய்து இன்றைக்கு மக்களை சந்திக்கிற ஒரு மனநிலை என்பது இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் திட்டம்தான், மிக சீரிய திட்டம்தான் மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் விடியல் பயண திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மகளிர் அனைவருக்கும் பேருந்துகளில் இலவச பயணம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் தமிழ்நாட்டின் மகளிருக்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றத்தை தந்திருக்கிறது, மகளிரின் வாழ்வில் எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு 644 கோடி பயணங்கள் இலவசமாக நடைபெற்றிருக்கிறது. 1 கோடி 2 கோடி அல்ல, 644 கோடி பயணங்கள் இப்பொழுது இலவசமாக நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பயணங்கள் அதன் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் மகளிர் அரசு போக்குவரத்தை தினந்தோறும் 25 லட்சம் பேர் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். மன்னிக்க வேண்டும், 35 லட்சம் பேர் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அது 57 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. அப்படியானால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இந்த சீரிய திட்டத்தில் 57 லட்சம் பயணங்கள் நாள்தோறும் இன்றைக்கு உயர்ந்து மகளிரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொருளாதார விற்பனர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி, பொது போக்குவரத்தை பயன்படுகிற பெண்களுக்கு மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிப்பு கிடைக்கிறது என்று சராசரியாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகத்தான திட்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை ஒரு முன்மாதிரி திட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள், மகளிர் பயன்படக்கூடிய அளவுக்கான திட்டங்கள். நான் முதல்வன் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம், புதுமை பெண் என்கின்ற திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இளம் பெண்கள் உயர்கல்வியை படிப்பதற்கு ஏதுவாக மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த மகத்தான திட்டம்தான் புதுமை பெண் என்கின்ற திட்டம். ஆண்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற அந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. எனவே மாணவ மாணவியர்கள் ஏறத்தாழ 8 லட்சம் பேர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த நான் முதல்வன் என்று சொன்னேனே, அந்த திட்டத்தில் மாணவ மாணவியர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி என்று பயனடைந்திருப்பவருடைய எண்ணிக்கை கடந்த 4 ஆண்டுகளில் 28 லட்சம் இளைஞர்களும் இளம் பெண்களும் பயனடைந்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.
உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிற ஒரு மகத்தான திட்டம். மாநகராட்சிகளிலாக இருந்தாலும் சரி, பேரூராட்சிகள், உள்ளாட்சி என்ற எல்லா அமைப்புகளிலும், நகராட்சி, ஊரக உள்ளாட்சி என்ற எல்லா அமைப்புகளிலும் 50% இன்றைக்கு மகளிர் உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்தியாவிலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தான் இந்த 50% இடஒதுக்கீடு என்கின்ற அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. 1996ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 33% உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீட்டை தந்தார். தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அதை 50%ஆக உயர்த்தியிருக்கிறார். இந்த திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கூட இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்கிறது என்றால் அதில் 13 பேர் பெண்கள் மேயர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் 200 மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது என்றால் 101 பேர் பெண்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இப்படி உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை 50% மேலானவர்கள் பெண்கள் இடம்பெற்று இன்றைக்கு தங்களுடைய ஆளுமை திறனை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இன்றைக்கு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற திட்டம்தான் சமுதாய வளைகாப்பு திட்டம். அன்றைக்கினிய நண்பர் மகேஷ்குமார் அவர்களும் நண்பர் துரைராஜ் அவர்களும் பேசும்போது சொன்னார்கள், ஒரு வீட்டில் ஒரு சகோதரிக்கு தங்களுடைய தங்கையோ தமக்கையோ யாராக இருந்தாலும் தங்களுடைய வீட்டில் ஒரு மகளிருக்கு இந்த சமுதாய வளைகாப்பு நடைபெற்றாலே, இந்த வளைகாப்பு என்கின்ற இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடைபெற்றாலே அந்த வீடே அல்லோகல்லோலப்படும். அந்த வீட்டில் இருக்கிற அனைவருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். தங்களுடைய வீட்டிற்கு மிக விரைவில் ஒரு குட்டி வாரிசு வரவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி குடும்பத்தினரை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும். ஆனால் இந்த அரங்கில் 100 சகோதரிகளுக்கு ஒரு சேர வளைகாப்பு என்கின்ற போது இந்த அரங்கம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்க முடியாது. அன்றைக்கினிய நண்பர் மகேஷ் சொன்னதைப் போல எங்களுடைய மேடையில் வீட்டிருக்கிற நானோ, துரைராஜோ, மின்னல் கந்தப்பனோ, மகேஷ்குமாரோ எங்களுடைய தங்கைகளாக இன்றைக்கு 100 பேருக்கு எங்கள் முன்னால் இன்றைக்கு இந்த வளைகாப்பு நடத்தும் நிகழ்ச்சி, இதில் நாங்கள் கலந்து கொள்வது என்பது ஏராளமான வாய்ப்புகள் எங்களுக்கு தினந்தோறும், ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் தினந்தோறும் கிடைத்தாலும் இந்த நிகழ்ச்சி என்பது எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நீங்கள் அனைவருமே சைதாப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிற சகோதரிகள் என்பதால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சைதாப்பேட்டையில் 2020ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை தொடங்கினோம் திமுக கழகத்தின் சார்பில். அந்த திட்டம்தான் கலைஞர் கணினி கல்வியகம். இந்த கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற இந்த அமைப்பில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த இளம் பெண்கள், இளைஞர்கள் யாரெல்லாம் அவர்கள் தொழிற்கல்வி பயில விரும்புகிறார்களோ, குறிப்பாக கணினி கல்வி, டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் என்று சொல்லக்கூடிய கணினி கல்வியை கற்றுக்கொள்ள ஆர்வம் இருப்பவர்களுக்கு ஏறத்தாழ வெளியில் போய் அவர்கள் பயில வேண்டும் என்று சொன்னால் 30,000-40,000 ரூபாய் ஆகும். இந்த கல்வியை நாங்களே இலவசமாக கற்றுத்தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 12 பேட்ச் இதுவரை முடிவுற்று ஏறத்தாழ 1100 இளம் பெண்களுக்கு சைதை தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு பெரும்பகுதியானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல்தான் கடந்த ஜனவரி திங்கள் 2ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஒரு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது, கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம். இந்த கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற அமைப்பு சைதை தொகுதியில் இருக்கிற ஏழை மகளிருக்கு தையல் பயிற்சியை கற்றுத்தருவது, அழகு கலை பயிற்சியை கற்றுத்தருவது என்கின்ற வகையில் ஒரு அமைப்பை மாண்புமிகு முதல்வர் தொடங்கினார். அந்த அமைப்பில் இன்றைக்கு முதல் பேட்ச் முடிவுற்று நேற்றைக்கு முன்தினம் முன்னாள் நீதியரசர் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் திருமதி எஸ். விமலா அவர்கள் வருகை தந்து ஒரு 123 தாய்மார்களுக்கு
அந்த பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ்களை தந்தார். பயிற்சி முடித்த அந்த 123 பேர் இன்றைக்கு டெய்லரிங், அதாவது தையல் கலையும் அழகு கலை பயிற்சியும் முடித்தவர்கள். அழகு கலை பயிற்சியை வெளியில் போய் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 40,000 to 50,000 ரூபாய் வரை செலவாகும். டெய்லரிங் வெளியில் போய் படிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 10,000 செலவாகும். இந்த இரு பயிற்சிகளையும் இலவசமாக தந்து இன்றைக்கு அவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் படித்து முடித்தவர்களுக்கு முடிந்தவரை வேலை வாய்ப்புகளுக்கும் இன்றைக்கு நாங்கள் பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்னால் அந்த பயிற்சி முடித்து தொடங்கியது கடந்த ஜனவரி 2ஆம் தேதி. இப்பொழுது 2வது பேட்ச் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இதை உங்களிடையே சொல்வதற்கு காரணம், உங்களிலும் கூட யாருக்காவது ஆர்வம் இருந்தால் கணினி கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் தையல் பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கும் அல்லது அழகு கலை பயிற்சியை சேருவதற்கும் விருப்பம் இருப்பவர்கள், உங்களுடைய மகப்பேறுவுக்கு பிறகு குழந்தை பேருவுக்கு பிறகு விரும்புபவர்கள் சேரலாம் அல்லது விருப்பம் உள்ளவர்களை சேர்த்து விடலாம் என்கின்ற வகையில் இந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையில் இன்றைக்கு அதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் நாங்கள் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கத்தின் சார்பிலும் இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சைதை தொகுதியைச் சேர்ந்த மகளிருக்கு தெரியும், கடந்த 7-8 மாதங்களுக்கு முன்னால் ஒரே நாளில் சைதாப்பேட்டையில் ஒரு 150 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டும் பயிற்சியை கற்றுக் கொடுத்து ஆட்டோ ஓட்டுபவர்களுக்கு லைசன்ஸ் மற்றும் பேட்சுகளை பெற்றுத்தந்து 150 பேருக்கு தலா 1 லட்சம் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்களை பெற்றுத்தந்தோம். 2,82,000 ரூபாய் ஆட்டோ, அதில் 1 லட்சம் ரூபாய் அரசின் மானியம். நாங்கள் அந்த அரசு மானியத்தோடு சேர்த்து ஆட்டோ உரிமையாளர்களிடத்தில் ஒரு 10,000 ரூபாய் கூடுதலாக குறைத்து பேசி அந்த 10,000 ரூபாயை ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு 2 டியூ கட்டுவதற்காகவாது இது உதவும் என்கின்ற வகையில் ஒவ்வொருவருக்கும் 10,000ஐயும் தந்து லைசன்ஸ் எடுத்து பேட்ச் எடுத்து கொடுத்து ஓட்டுவதற்கு கற்றுக் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் மானியத்தையும் பெற்று தந்து 10,000 ரூபாய் இலவசமாகவும் வாங்கி தந்து 150 பெண்களுக்கு சைதாப்பேட்டையில் ஆட்டோக்களை தந்திருக்கிறோம். அந்த 150 சகோதரிகளும் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், பலர் ஓட்டுகிறார்கள், பலர் தங்களுடைய கணவர்களிடத்தில் தந்து அது ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக அது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது. அந்த 150 குடும்பங்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவிலும் கூட இந்த திட்டமும் ஆட்டோவுக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் தருகிற திட்டமும் கூட தமிழ்நாட்டில் தான் முதலில் தொடங்கப்பட்டது. 2வது, கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இப்பொழுது இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே, சமுதாய வளைகாப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த துறையின் சார்பில் ஒரு 500 பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், பிங்க் ஆட்டோ என்கின்ற வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் தருகிற திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டமும் கூட ஒரு 1 லட்சம் ரூபாய் மானியம். அந்த வகையில் தொடங்கப்பட்ட திட்டத்தின்படி கடந்த 8ஆம் தேதி மகளிர் தினத்தை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேரு ஸ்டேடியத்தில் 250 பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை தந்தார். அந்த 250இல் 75 பெண்கள் நம்முடைய சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பெண்கள். அந்த பெண்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கான உரிமத்தை பெற்றுத்தந்து பேட்சுகளை பெற்றுத்தந்து 75 பெண்களுக்கு ஆட்டோ வாங்கி தந்திருக்கிறோம். ஆக ஏற்கனவே தந்தது ஒரு 150, இப்பொழுது ஒரு 75. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் இன்னும் ஒரு 150 பெண்களுக்கு ஆட்டோக்கள் பெற்றுத் தருகிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அந்த ஆட்டோக்களும் கிடைக்கப்பெறவிருக்கிறது. ஆக அதுவும் வந்ததற்கு பிறகு இந்தியாவில் 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 4000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சைதாப்பேட்டை என்கின்ற இந்த தொகுதியில்தான் 375 பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் என்கின்ற ஒரு மகத்தான புரட்சி இந்த சைதாப்பேட்டைக்கு அந்த பெயர் கிடைக்கவிருக்கிறது. ஏதோ சைதாப்பேட்டைக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் செய்யவில்லை. ஏழை எளிய மகளிர் வளம் பெற வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை இங்கே சொல்வதற்கு காரணம், நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து
நீங்களும் பயன்பெறலாம், உங்களுக்கு அறிந்தவர்களையும் பயன்பெற வைக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இதை சொல்லி பயன்பட வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பொழுது எல்லா துறைகளிலும் இன்றைக்கு நம்முடைய இந்த ஒரு பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் மகப்பேறு என்று வருகிற போது இறப்பு விகிதம் என்று கணக்கெடுத்து கொண்டால் அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள். 2020-21 1 லட்சம் மகப்பேறு காலங்களில் எத்தனை தாய்மார்கள் இறந்து போவார்கள் என்றால் சராசரியாக 73 பேர். 1 லட்சம் மகப்பேறு நடக்கிற காலத்தில் 73 பேர் இறக்கிற நிலை 2021 இருந்தது. 21-22 கொரோனா காலம் அது 90.3 ஆக உயர்ந்தது. அதுவே 22-23 நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு யோகா, இந்த பாதுகாப்பு பெட்டகங்கள் தருவது, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 18,000 ரூபாய், அதில் 2 அந்த பெட்டகங்கள் 4,000 ரூபாய் செலவில், ஒரு 2 தடவை 4,000 ஒரு தடவை 6,000, இப்படி 18,000 தருகிற ஒரு மகத்தான திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம். ஒரு 23 வட்டாரங்களில் மிகவும் பாதிப்புக்குள்ளான தாய்மார்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு முதல் 1000 நாட்கள் என்கின்ற வகையில் குழந்தைகளுக்கும் அந்த கர்ப்பிணி தாய்மார்களும் பயன்பெறுகிற வகையில் 5,000 ரூபாய் தருவது என்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் 90 ஆக இருந்த அந்த இறப்பு 2022-23 52 குறைந்தது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 23-24 அது 45.5 குறைந்தது. 24-25 கடந்த ஆண்டு இது 39 என்கின்ற அளவிலே குறைந்திருக்கிறது. 90 இருந்தது, இப்போது 39 என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய இலக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இலக்கு மிக விரைவில் அது 0 என்கின்ற நிலைக்கு வர வேண்டும். மகப்பேறுக்கு செல்கிற தாய்மார்கள் இறப்பில்லாமல் இழப்பில்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வீட்டுக்கு வர வேண்டும் என்கின்ற வகையில் இந்த அரசு, குறிப்பாக இந்த அரசின் முதல்வர் உங்களின் அப்பாவாக இருந்து இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இந்த அளவுக்கு இறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் குழந்தை மரண விகிதம், சிசு மரண விகிதம் 1000 குழந்தைகளுக்கு 2020-21 9.7 குழந்தை சிசு மரண விகிதம் இருந்தது. அதுவே 2021-22 10.4 உயர்ந்தது கொரோனா காலம். 2022-23 10.2 குறைந்தது. 2023-22 8.2 வந்தது. கடந்த ஆண்டு அது எவ்வளவு குறைந்திருக்கிறது என்றால் இந்தியாவில் முதன்முறையாக 7.7 என்கின்ற விகிதம் குறைந்திருக்கிறது. அதுவும் 0 நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற வகையில்தான் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் தருகிற இதுபோன்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி உங்களுக்கு நல்ல உணவு உட்கொள்வதற்குரிய அறிவுரைகளை தருகிற இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மிக விரைவில் தமிழ்நாடு சிசு மரண விகிதத்திலும் அதேபோல் மகப்பேறு அந்த தாய்மார்கள் மரண விகிதத்திலும் 0 என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் இந்த அரசு திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு படிதான் இந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளாகிய உங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு இதேபோல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான் ஒரு செய்தியை சொன்னேன். நாங்கள் சைதாப்பேட்டையில் ஒரு அறக்கட்டளையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை கலைஞர் கணினி கல்வியகம், கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம், இப்படி 2 அறக்கட்டளைகள் மேடையில் வீட்டிருக்கிற முன்னோடி பெருமக்கள் அனைவரும் இணைந்து நடத்துகிற அறக்கட்டளைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அறக்கட்டளைகளின் சார்பில் இப்பொழுது 100 பேர் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய மாவட்ட இது சம்பந்தமான அலுவலர் மரியாதைக்குரிய அம்மையார் கிருஷ்ணவேணி அவர்கள் யாரையாவது ஒருவரை நியமித்து இந்த 100 பேருக்கும் பிரசவங்கள் முடிந்ததற்கு பிறகு மகப்பேறு முடித்து
மகப்பேறு முடிந்தவுடன் இந்த 100 பேரில் யாரெல்லாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கிறார்களோ அவர்களுக்கு 1 கிராம் மோதிரம் எங்களுடைய கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் வழங்கப்படும். அதை நீங்கள் சரியாக கண்காணித்து யார் யாருக்கு வழங்கப்பட வேண்டும், யார் யார் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற பதிவுகளை எங்களிடத்தில் அளித்தால் எங்களுடைய நிர்வாகம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு சீராக எங்கள் சார்பில் மோதிரங்கள் அணிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சேனல் 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.